மகர ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான வாரம். கழுத்து பகுதி, பகுதி, அதே மாதிரி நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஸ்பாண்டிலைட்டிஸ், கம்யூனிகேஷன்ல பெரிய தப்பு நடக்கிறது, தப்பா அக்ரிமெண்ட்ல சைன் போடுறது, சில பேருக்கு இளைய சகோதரனுக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்கறது, மாமனாருடைய ஹெல்த்ல ரொம்ப பின்னடைவு பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவான விஷயங்கள் இந்த வாரம் இந்த மாதம் நடக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இதுக்கெல்லாம் சந்திரனுடைய முழு பார்வை கிடைக்கிறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. என்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே முடியும். 6ஆம் இடம்னா வெற்றி ஸ்தானம், முடிவெடுத்தா ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம், அதுக்கு சந்திர பலம். இதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. நிறைய பேருடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றொன்னா நகர்ந்து போகும். ஆனால் எந்த விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணாலும் அந்த விஷயம் நமக்கு ரொம்ப சாதகமாக தான் நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரங்கள் ஒரு முக்கியமான ஸ்தானம். அது செவ்வாயோடைய வீடு, அதில் சுக்கிரனை போய் உட்காந்து அந்த சுக்கிரனுக்கு சந்திர பார்வை. ஸோ பேசிக்கலாகவே அதிர்ஷ்டம் கொடுக்கும். முயற்சி தான் 10 தடவை முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு விஷயத்த 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி நிலைமை தான் ஓடுது. அதுதான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். முழு தெய்வ அனுகிரகம் இருக்குது. ஒரு விஷயத்த நம்ம முடியலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது, 1க்கு 2 தடவை முயற்சி பண்ணுறது, தெய்வத்தில் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்பவுமே கைவிடப்படக்கூடாது. மெயினாக லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வணங்கும். இடதுபுறம், உங்கள் வீட்டிலிருந்து இடதுபுறம் இருக்கக்கூடிய ஏதாவது காளி கோவிலுக்கு இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினைச்ச காரியங்களை ஜெயிக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால 65, பொருளாதார ஏற்றம் 80.